மாசி மகம். மாசி மகத்தை மறுபிறப்பு இல்லாத நாள் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த வருஷம் 2025 என்றைக்கு மாசி மகம் வருதுன்னு பார்த்தோம்னா மார்ச் 12 பிரம்ம முகூர்த்தத்தில் 3:53 காலையில் 3:53 மறுநாள் 13 கார்த்தால 5:09 மணி வரைக்கும் மகா நட்சத்திரம் இருக்குது. பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிரம்ம முகூர்த்தத்திலே, அதாவது மார்ச் 12 பிரம்ம முகூர்த்தத்திலே பூஜைகளை பண்ணுறது ரொம்ப விசேஷம். மாசி மகம்னாலே ரொம்ப விசேஷமான நாள் தான். எந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா தெய்வங்களையுமே வழிபடலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நாள் இது. நீர்நிலைகளில் நீராடிட்டு கடவுளை வழிபடுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேருக்கு நீர்நிலையெல்லாம் தேடிட்டு போக முடியாது. எங்களுக்கு வீட்டு பக்கத்தில் எதுவும் இல்லை அப்படிம்பாங்க. அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணலாம்? அப்படிப்பட்டவங்க ஒரு சின்ன செம்பு பாத்திரத்தில் மஞ்சள், கல்லுப்பு, வாசனை பொடி, கங்கை நீர் இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு கலந்து ஒரு சொம்பில் தண்ணி வச்சுட்டு எந்த கடவுளை நம்ம வழிபடுறோமோ அந்த கடவுள் முன்னாடி வச்சுட்டு மனசார வேண்டின்ட்டு, எனக்கு நீர்நிலையெல்லாம் தேடி போக முடியாது, இதையே நான் நீர்நிலையாக மனசில் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தண்ணியை தலையில் தெளிச்சுட்டு குளிக்க போகலாம். இல்லை நம்ம குளிக்கக்கூடிய தண்ணியிலையும் அந்த தண்ணியை நம்ம கலந்துட்டு குளிச்சுக்கலாம். அப்புறம் எந்தெந்த தெய்வங்களை வழிபடலான்னு பார்த்தா சிவன் வழிபடலாம், குலதெய்வ வழிபாடு பண்ணலாம், அம்பாளை வழிபடலாம். முருகன் வழிபாடும் இந்த மாசி மகத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. குழந்தை வேணும் அப்படின்னு குழந்தை வரம் வேண்டவங்க முருகனை வழிபட்டால் குழந்தை வரம் கிடைக்கும். பெருமாளை இந்நாளில் வழிபடலாமா? தாராளமாக வழிபடலாம். உங்களுக்கு எந்த கடவுளை வழிபடணும்னு தோணுதோ, எந்த கடவுள் உங்களுக்கு ரொம்ப விருப்பமோ அந்த கடவுளை நீங்கள் வழிபடலாம். சித்தர் வழிபாடு செய்கிறவங்க சித்தர்களையும் வணங்கலாம். அப்புறம் பெண்கள் தாலிக்கயிறு மாற்றிக்கிறதுக்கு இது ஆகச்சிறந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். எப்படி பூஜை பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. விளக்கேற்றி வைங்க, பக்கத்தில் ஒரு டம்ளரில் தண்ணி வைங்க, கூட 2 வாழைப்பழம் வச்சு கூட நீங்கள் பூஜை பண்ணலாம். உங்களுக்கு சௌகரியப்பட்டால் ஒரு பாயசமோ சக்கரை பொங்கலோ செஞ்சுக்கலாம். இஷ்டம் இருந்து முடிஞ்சால் தான் நான் சொல்கிறேன். ஸ்லோகம் ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஸ்லோகத்தை சொல்லி வழிபடலாம். அல்ல எந்த கடவுளை நம்ம வழிபடுறோமோ அந்த கடவுள் பேரை சொல்லி போற்றி 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 அப்படின்னு 18 முறை சொல்லுங்கள். முடியலைன்னா 9 முறை சொல்லுங்கள். இல்லையா 27 முறை சொல்லுங்கள். இல்லையா 108 முறை சொல்லுங்கள். அதெல்லாம் நம்மளோட சௌகரியம், நம்ம மனசை பொறுத்தது தான் பூஜை புனஸ்காரம் எல்லாமே. இந்த மாதிரி நம்ம வழிபட்டோம்னா மாசி மகத்தில் என்ன நம்ம கேட்குறோமோ அது கண்டிப்பாக கிடைக்கும். குழந்தை பேர் இல்லாதவங்க இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. கூடவே இன்னொரு நாள், சிறப்பான நாள் இதே மார்ச் மாதம் வருது. மார்ச் 14 வெள்ளிக்கிழமை காரடையான் நோன்பு வருது. பெண்கள் தங்களோட கணவருக்கு நீண்ட ஆயுளையும் செல்வத்தையும் செழிப்பையும் கொடுக்கணும்னு வேண்டிக்கக்கூடிய நாள். 13 இது பௌர்ணமியும் வருது. அந்த பௌர்ணமி மார்ச் 13 10:35 ஆரம்பித்து மறுநாள் இந்த காரடையான் நோன்பு இன்றைக்கி 14 அந்த 14 12:23 வரைக்கும் மத்தியானம், அது வரைக்கும் இந்த பௌர்ணமி இருக்குது. அதனால் அதுக்குள்ளேயே காரடையான் நோன்பு 14 காலையிலேயே பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணணுன்னா பண்ணலாம். இல்லை தாலிக்கயிறு பிரித்து நாங்கள் கட்டுறதை சாயந்தரம் கட்டிக்கிறோம் அப்படின்னா சாயந்தரம் 5:30 6 தாலிக்கயிறும் பிரித்து கட்டிக்கலாம். எல்லாமே நம்ம மனசு தான் காரணம். கடவுள் நம்மளை எதுவும் கேட்கல, நம்மளை எதுவும் நிர்பந்தப்படுத்தலை. நம்ம மனசார ஒரு டம்ளர் தண்ணி வச்சு ஒரே ஒரு திராட்சையை வச்சு வழிபட்டாலும் கடவுள் இஷ்டப்பட்டால் நம்மளை நோக்கி வருவார். ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்த நமோ நமக.